எப்போவுமே நைட் தூங்க போகிறக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். பட் நேற்று கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். முதல் வேலையாக காலையில் எந்திரிச்சதும் அதை தான் க்ளீன் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் எனக்கு மட்டும்தான். ஸோ சிம்பிளாக ரசம் அண்ட் எக் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அதை பண்ணுறதுக்கு கூட ஃப்ரிட்ஜில் எனக்களவாக தான் 2 முட்டை இருந்தது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பேர் ஓல்டு ஷார்ட்ஸில் இந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க பெயிண்டிங்ஸ் பார்த்துட்டு வால் ஸ்டிக்கர்னு நினச்சி லிங்க் கேட்குறீங்க. இது எதுவுமே ஸ்டிக்கர்ஸ் கிடையாது. மேபி தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஸ்டிக்கர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டில் வால்லெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் அப்பப்போ பண்ணுவேன். கற்பனையெல்லாம் வரைய தெரியாது. இது எல்லாமே கூகுள் ஃபோட்டோஸ் பார்த்து தான் பெயிண்ட் பண்ணேன். பட் மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்லலாம் இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட் அண்ட் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எக் பாயில் ஆனதும் கொஞ்சமாக ஆயில், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு அது கூடவே பாயில் பண்ண எக்கை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சாக லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதுதான் இன்றைக்கான சிம்பிள் லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.